الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان بكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனை புகழக்கூடிய, அவனை தொழக்கூடிய, அவனை வணங்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் பெரிய கஷ்டங்களுக்கு பிறகு அல்லாஹுடைய உண்மையான மார்க்கத்தை, நாம் தெரிந்து கொண்ட மார்க்கத்தை இங்குள்ள மக்களுக்கு இன்னும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மர்கஸ் அமைக்கப்படுவதற்காக வேண்டி உழைத்த அனைத்து மக்களுக்காகவும் இந்த சமயத்தில் இந்த இடத்தில் என்னுடைய முதல் உரையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால், குறிப்பாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, எடுத்துரைக்க விரும்புவேன். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் தெரிந்த விஷயங்களில் இதுவும் ஒன்று: இந்த உலகம் நமக்கான நிரந்தரமான இடம் என்பது அறவே கிடையாது. இந்த உலகத்திற்கான உதாரணங்கள் உலமா பெருமக்கள் நமக்கு இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகம் நமக்கான ஒரு விளைச்சல் நிலமாக இருக்கின்றது. எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைகளை விதைத்து அதனுடைய விளைச்சலுக்காக வேண்டிய எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு எந்த நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டுமோ அந்த நேரம் வரையிலும் காத்திருந்து அறுவடை செய்வானோ, அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் சரி இந்த உலகத்தில் ஒரு விவசாயியை போன்றது. நாம் எதை இங்கு விதைக்கிறோமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மறுமையில் கண்டிப்பாக இதை ரொம்ப அழகான முறையில் அறுவடை செய்ய இருக்கின்றோம். தெரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு அமல் செய்ய பாக்கியம் கொடுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கானே தவிர இந்த விஷயங்களை கொண்டு நாம் நம்மளை உயர்த்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். மற்ற எந்த மக்களுக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு அழகான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இந்த வாய்ப்புகளை உண்மையாக இஹ்லாஸோடு முடிய பெறக்கூடிய வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நாம தெரிஞ்சிருக்கணும். இந்த அடிப்படையான விஷயங்களை எடுத்து வைத்ததோடு, குறிப்பாக மிக முக்கியமாக என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை பற்றி சொல்ல விரும்புவேன்.
என்ன அப்படின்னா அல்லாஹுடைய கிருபையினால் மாபெரும் அருளினால் நல்ல அமல்கள் செய்யறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிரும். நல்ல அமல்கள் பண்ணதுக்கு பிறகு இந்த நல்ல அமல்களை எவ்வாறு சீர்கெடுக்கலாம், எவ்வாறு இந்த அமலை இல்லாம ஆக்கலான்னு சைத்தானுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம நிறைய பேர் யோசிச்சு வச்சிருப்போம், சைத்தான் நல்ல அமல்களை செய்ய விடாம தடுப்பான். நல்ல அமல்களை செஞ்சுட்டா சைத்தானுக்கு இதுல எந்த ஒரு பங்கும் இருக்காது, நம்ம அமல் செஞ்சுட்டோம், அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக நற்கூல் இருக்கு. இந்த எண்ணம் சைத்தான் பொதுவாக எல்லா மனிதர்களுடையும் உள்ளத்திலையும் போடுவான். நல்ல அமல்கள் பண்ணிட்டா சைத்தானுடைய தீண்டுதல்கள் தாக்குதல்கள் முடிந்து நல்ல அமல்களை கொண்டு இருக்காதுன்னு பொதுவாக ஒரு புரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அதுவே சரி கிடையாது. ஏன்னா சைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலையும் மனிதன் சொர்க்கத்திற்கு போகக்கூடாது. நல்ல அமல்கள் செய்யவே கூடாது. ஏன் செய்யக்கூடாது? செஞ்சா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நல்ல அமல்கள் செஞ்ச பிறகும் சைத்தான் அந்த அமல்களை கொண்ட விஷயங்களை மனசுல போட்டுக்கிட்டு இருப்பான், வஸ்வசாக்களை உண்டாக்கிக்கிட்டு இருப்பான். என்ன காரணத்துல? நல்ல அமல் செஞ்ச இந்த மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவான்? செஞ்ச நல்ல அமல்களை நமக்குள்ள உணர்வுகளாக மாத்துவான். நல்ல அமல்கள் பண்ணிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில இவ்வளவு பெரிய மர்கஸை கஷ்டப்பட்டு திறந்து வச்சிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மர்கஸுக்காக நிறைய உழைப்புகளை போட்டிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் கண்டிப்பா இதற்கான அதிகமான கூலியை கண்டிப்பாக கொடுப்பான். நம்ம எதிர்பாராத அளவுக்கு பெரிய கூலி கண்டிப்பாக காத்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நல்ல அமல்களை பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அமல்கள் முடிஞ்ச பிறகு ஷைத்தான் நம்முடைய மனசுல கொண்டு வரக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்கும்? நீ எப்படிப்பட்ட அமல் பண்ணிருக்க தெரியுமா? இதுவரைக்கும் இந்த மஹல்லால யாருமே எடுத்து வைக்காத ஒரு முயற்சி, எடுத்து வைத்தாலும் முழுமை செய்யப்படாத முயற்சியை நீ பண்ணிருக்க. உன்னை போல இருக்கிற இந்த ஏரியா மக்கள் யாருமே முன்னெடுக்காத வகையில நீ எடுத்து வச்சிருக்க. உனக்கு இந்த பெரிய வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கான். யாரெல்லாம் உன்னை போன்ற அமல் பண்ணலையோ அவங்கள நீ உனக்கு லெவலாக பார்க்காத, உன்னோட கேவலமான நிலைமையில பாரு, உனக்கு கீழே இருக்காங்க. நாம செஞ்ச இந்த அமல் சைத்தான் இதன் மூலமாக நமக்குள்ள பெருமையை உண்டாக்குவான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பெருமை யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இருக்குமோ நபி சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. ஆக இந்த பெருமையை சைத்தான் மனசுக்குள்ள விதைத்து நமக்கு புரிய வைப்பா, இந்த அமல் உன்னை தவிர யாருமே பண்ணல. நீ இந்த மக்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஆளா இருக்க, உனக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ரொம்ப துச்சமானவர்களாக இருக்கிறாங்க, உனக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ரொம்ப கேவலமானவங்களா இருக்கிறாங்க, இலக்காரமானவங்களா இருக்கிறாங்கன்ற இந்த பார்வையை கொண்டு வருவான். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் இதையும் சொல்ல விரும்புவேன். முதல்ல ஒரு சில விஷயங்கள், நம்ம கெட்ட விஷயங்களை பத்தி பேசும் பொழுது கெட்டவர்களோடு ஜோடிச்சு பேசுவோம் தானே. பொய் பேசுறது கெட்டவருடைய குணம், திருடுறது கெட்டவனுடைய குணம், விபச்சாரம் பண்றது கெட்டவனுடைய குணம், தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவது கெட்டவனுடைய குணம். இப்படி எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் கெட்டவனோடு நாம ஜோடிச்சு பேசுறோம். ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்குது, ஒரு சில நோய்கள் இருக்குது, வெறும் நல்லவர்களை மட்டுமே பாதிக்கும், நல்லவர்கள் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் இருக்குது. எந்த அளவுக்கு சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, வேற இடங்கள்ல இதை பத்தி பேசும் பொழுது நல்லவர்களை நாசமாக்கும் நல்ல அமல்கள்னு பேசிருப்பேன். நல்லவர்கள் தான் நல்ல அமல்கள் பண்ணுவாங்க, நல்ல அமல்கள் தான் அந்த நல்லவர்களை நாசமாக்கும். இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது மக்கள் வித்தியாசமாக கேட்டாங்க, தலைப்பை சரி பார்த்துக்கோங்க, நல்லவங்களை நல்ல அமல்கள் எப்படி நாசமாக்கும், நல்ல அமல்கள் பண்ணா நல்லவர்களுக்கு சொர்க்கம் தானே கிடைக்கணும், தலைப்பை மாத்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், விஷயங்களை புரிஞ்சு கொண்ட பிறகு மக்கள் உண்மையான யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே விஷயங்களை இங்க மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன். நம்ம நல்லவங்களா இருக்க முயற்சி பண்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மள கடைசி வரைக்கும் நல்லவர்களாக ஆக்குவானாக, இன்ஷா அல்லாஹ். ஆக நல்ல அமல்கள் பண்ணுவது நம்முடைய வேலையா இருக்குது. நல்ல அமல்கள் பண்ண பிறகு அந்த செய்யப்பட்ட நல்ல அமல்களை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். நல்ல அமல்களை கொண்டுள்ள தப்பான விஷயங்களை சைத்தான் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம ரொம்ப உஷாராக இருந்திருக்கணும். ரொம்ப அவனுடைய தாக்குதல்களை கொண்டு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன், எந்த அளவுக்கு சைத்தான் நம்ம உள்ளத்துல தப்பான எண்ணங்களை கொண்டு வந்துருவான் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல அமல் பெருசா பண்ணிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமலுக்கு அல்லாஹ் கிட்ட பெரிய கூலி இருக்கும் உண்மையிலேயே. ஆனா அந்த அமலுக்கு பிறகு நம்ம மனசுல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், நம்ம மனசுல ஏற்படக்கூடிய சில தப்பான குணங்கள், இதன் மூலமாக அவ்வளவு பெரிய அமல அல்லாஹ் தஆலா அப்படியே குப்பைக்கு வீசி போட்டுருவான். நமக்கு கிடைக்க இருக்கிற சொர்க்கம் கிடைக்காம போயிடும். இந்த அமலை கொண்டு அல்லாஹ் நமக்கு நரகத்தை ஒரு காலம் கொடுக்க மாட்டான்.
அந்த அமலுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த குணங்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு நரகத்தை கொடுப்பான். இந்த அமலுக்கான கூலியை அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கணும். இந்த அமலின் மூலமாக ஏற்பட்ட குணங்களின் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பதில் நரகத்தை கொடுப்பான். அப்ப இப்படி இதை பத்தி பேசும் பொழுது சில கேள்விகள் மக்கள் கொடுப்பாங்க, கேள்விகள் மக்கள் எழுப்புவாங்க. அப்ப நல்ல அமல்கள் பண்ணா சந்தோஷப்படவே கூடாதா? நல்ல அமல்களை கொண்டு சந்தோஷப்பட்டா இப்படி சொல்றீங்க, அது சைத்தானுடைய வசவசவா இருக்குது, சைத்தான் நமக்குள்ள பெருமை கொண்டு வரான்னு சொல்றீங்க. அப்ப நல்ல அமல்களை கொண்டு நாம சந்தோஷப்படக்கூடாதான்ற கேள்வி வரும். ஆக இதுவே ஒரு பெரிய படர்ந்த தலைப்பு. இது நல்ல அமல்களை கொண்டு ஆனந்தப்படுவது பெரிய தலைப்பு. சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா 3 நிலைகளாக பிரிச்சுக்கலாம். நல்ல அமல்களை கொண்டு சந்தோஷம் அடைவதை நாம பொதுவாக 3 நிலைகளாக பிரிச்சுக்கலாம். முதல்ல என்னது? நல்ல அமல்கள் பண்ணிருப்போம், அல்லாஹ் நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்திருப்பான், எந்த மக்களுக்கும் கொடுக்காத அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மக்கள் ஒரு பக்கம் பித்அத்துல குராஃபாத்துல ஷிர்க்குல மூழ்கி கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நேர்மையான நேரான குர்ஆன் சுன்னா வழியில ஒரு அமலை செய்யறதுக்கு, சின்ன அமலா இருக்கட்டும் பெரிய அமலா இருக்கட்டும், ஒரு அமலை சரியாக நபி காண்பித்த பாதையில செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பான். இப்படிப்பட்ட கெட்ட பித்னாக்கள் நிறைந்த மாஹவுல்ல, பித்னாக்கள் நிறைந்த சூழல்ல அல்லாஹ் நமக்கு நல்ல அமல செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நினைச்சு புகழணும். அந்த சமயத்துல ஆனந்தப்படுவது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒண்ணு. இந்த ஆனந்தம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வழிகள்ல ஒரு வழி. நல்ல அமல்களை செஞ்சு செய்ய வாய்ப்பு கொடுத்து அல்லாஹ்வை நினைச்சு ஆனந்தப்படுவது. யா அல்லாஹ், யாருக்கும் கொடுக்காத இந்த பொன்னான வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்க. நிறைய மக்கள் ஆரம்பிச்சாங்க, முடிவை நோக்கி போக முடியல, எனக்கு என்னை கொண்டு நீ முழுமைப்படுத்தி கொடுத்திருக்க. யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஆனந்தம் உண்மையில இருக்க வேண்டியது. இரண்டாவது நிலை ஒண்ணு இருக்குது. மக்கள் அமல் செய்வாங்க பிற மக்களுடைய புகழ்ச்சி எதிர்பார்த்து, பிற மக்களுடைய நாவுகள் நம்முடைய பாராட்டுதல்கள் இருக்கிறன்ற விஷயம் எதிர்பார்த்து பண்ணுவாங்க. இது இருக்குது சுப்ஹானல்லாஹ், ரொம்ப மோசமான குணம் இது. மக்களுடைய எண்ணத்துக்காக, மக்களுடைய பார்வைகளுக்காக, மக்களுடைய இந்த வார்த்தைகளுக்காக, மக்களுடைய இந்த பாராட்டுதல்களுக்காக எந்த அளவுக்கு மனிதன் அமல் செய்வான் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இந்த அமல்கள் ஒரு முத்தகையால மட்டுமே செய்ய முடியும். நின்று நல்ல ரொம்ப வெகு நேரம் சொல்லுவான், அல்லாஹ் கிட்ட அழுது துவா கேட்பான். பார்க்கும் பொழுது முத்தகையா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. இந்த அளவுக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில இல்லையே அமல், நமக்கு அப்படி ஏக்கம் இருக்கும். ஆனா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? மத்த மக்கள் என்ன பார்க்கணும், என்னுடைய அமல் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டணும், என்ன மக்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு பிற மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தணும். இப்படி மக்களுடைய வார்த்தைகளுக்காக, புகழ்ச்சிக்காக இவன் தன்னுடைய அமல்களை பகிரங்கப்படுத்துவான், வெளிப்படுத்துவான். மக்களை தேடி தேடி சொல்லுவான், நான் ஹஜ் பண்ணிருக்கேன், 2 பேருக்கு ஹஜ் பண்ண வச்சிருக்கேன், 4 பேருக்கு உம்ரா பண்ண வச்சிருக்கேன், நான் இவ்வளவு பேர் விசாலமா எடுத்து காட்டுறதுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் மக்கள் முன்னாடி எடுத்துரைப்போம், பகிரங்கப்படுத்தி சொல்லுவோம். என்ன அர்த்தம்? மக்கள் என்ன புகழணும், இப்படிப்பட்ட நபரா இருக்காரு இவரு, நல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அல்லாஹ்வாலியா இருக்காங்க இவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்த மக்களா இருக்காங்க இவங்க, இந்த வார்த்தைகளுக்காக வேண்டியே நம்ம அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இதுவே நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அமல்கள் மக்களுடைய புகழ்ச்சிக்காக இருக்குதோ அந்த எண்ணமே நமக்கு போதும் அந்த அமலை அழிச்சிடுறதுக்கு. நிறைய பெரிய அமல் பண்ணிருப்போம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா நம்ம மனசுல ஏற்பட்ட அந்த சின்ன தப்பான எண்ணம் என்ன? மக்கள் என்ன இதை கொண்டு புகழணும், மக்கள் மத்தியில நான் பெரிய பார்வையில நல்ல நபரா இருக்கணும், இந்த ஒரு எண்ணமே போதும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் செஞ்ச எல்லா அமலும் வீணா போயிடும். அல்லாஹ் இந்த அமலுக்கு ஒரு கூலியும் கொடுக்க மாட்டான். இதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த நிலையில மக்களுடைய பார்வைகளுக்காக, அவங்களுடைய பாராட்டு மழைகளுக்காக அமல்கள் செய்வோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த அமல் நல்ல அமலாக முடிய பெறாது. அப்ப இதுல இதுவும் அடங்கும். குறிப்பா இங்கே இதையும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன். நல்ல அமல்களை பண்ணுவோம், மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்த மாட்டோம், மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த மாட்டோம். நான் இந்த இடத்த கட்டிட்டேன், அல்லாஹ்க்காக நான் இதை வாங்கி கொடுத்துட்டேன், நான் இவ்வளவு இதை கட்டிட்டேன், இந்த நபருக்கு உம்ரா அனுப்பிட்டேன், நிறைய நின்று தொழுது இருக்கேன், எவ்வளவு பெரிய அமலா இருக்கட்டும் மக்கள் மத்தியில் நாம போய் சொல்ல மாட்டோம். ஆனா சில மக்கள் இதை தெரிஞ்சுப்பாங்க, அவங்க எல்லாம் எப்படியோ தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டு நம்மள புகழ்வாங்க, தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மக்கள் நம்ம புகழ்வாங்க. அப்ப இந்த புகழ்ச்சியும் நமக்கு தகாத புகழ்ச்சியான்னு கேட்டா இது அப்படி கிடையாது. ஏன்னா நபியின் வாழ்க்கையில நமக்கு அழகான ஒரு சம்பவமே இருக்கு. ஒரு சஹாபி வருவாங்க, நபி கிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அரஐத ரஜுல் யஅமலுல் அமல மினல் கைர் வ யஹ்மதுஹு الناس அலை. நபியே, ஒரு மனிதர் இருக்காரு, நல்ல அமல் பண்றாரு, மக்கள் கிட்ட ஒன்னும் தானா போய் பகிரங்கப்படுத்தல, ஆனா மக்களா வந்து இவரை பாராட்டுறாங்க. எப்படி? மக்கள் கிட்ட எடுத்து சொல்லல, மக்களுடைய புகழ்ச்சிக்காக அமல் பண்ணல, அமல் பண்ணிருக்காரு, ஆனா மக்கள் இவங்களை தேடி வந்து பாராட்டுறாங்க.
நபியே, இந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஆகுமானதா இல்ல இது தப்பான ஒரு உணர்வா? அப்ப நபி சொல்லுவாங்க, தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின். அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு உலகத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சுப செய்தி. அது மறுமையில பெரிய கூலி கண்டிப்பாக இருக்கு. அதனுடைய சின்ன ஒரு சாம்பிளாக அல்லாஹ் உலகத்துல எடுத்து காமிக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிற ஒரு நற்செய்தி. அது உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கிற ஒரு சுப செய்தின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நான் மக்களுடைய பேருக்காக புகழ்ச்சிக்காக அமல் பண்ணல. நம்ம செஞ்ச அமல்களை கண்டு மக்களே முன் வந்து சொல்றாங்க, மக்களே முன் வந்து பாராட்டுறாங்க, நல்ல அமல் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துக்கு இந்த இடம் கண்டிப்பா தேவையானதா இருக்குது. இப்ப இல்ல நாளைக்கு வந்து மக்கள் புகழலாம், நம்முடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்து மக்கள் இன்னும் புகழலாம். அந்த புகழ்ச்சியினால நமக்கு கண்டிப்பா தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது. எவ்வளவு பெரிய புகழ்ச்சி கேள்விப்பட்டாலும் நாங்க எதுவுமே பண்ணல, வெறும் முயற்சி மட்டுமே போட்டோம், அல்லாஹ் முடிச்சு கொடுத்தான். இந்த முயற்சிகள் என்னை விட நிறைய பன்மடங்கு அதிக முயற்சிகள் போட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முடிவை கொடுக்கல, எங்களுக்கு எல்லாம் முடிவை கொடுத்திருக்கான். புகழ்ச்சி எங்களுக்கு வேணாம், அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். நாங்க வெறும் முயற்சி பண்ணோம், அல்லாஹ் புகழ்றோம். அப்ப எந்த இடத்துலயும் நாம பெருமையை உள்ள வரவிடவே கூடாது. ஒற்றுமையா எப்படி முன்னெடுத்து வச்சோமோ கடைசி வரைக்கும் இதே ஒற்றுமையோடு பயணிக்கணும். நம்ம ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய நிறைய பிரிவுகளும் இருக்குது, நிறைய நபர்களும் இருப்பாங்க, நிறைய சைத்தான்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அந்த எண்ணத்தை போல கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். ஆக இது இரண்டாவது நிலையா சொல்லிக் கொள்ள விரும்புவேன். மக்களுடைய புகழ்ச்சிக்காக நம்ம அமல் செய்யக்கூடாது. நம்ம அமல்களை காண்ட மக்கள் அவங்களாக புகழும் பொழுது ஏற்படக்கூடிய சின்ன ஆனந்தம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு சுப செய்தி, முன்னறிவிப்பு எடுத்துக்கலாம். மூணாவது முக்கியமான நிலை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்ல அமல் பண்ணிருப்போம், நல்ல அமல் பண்ணும் பொழுது இந்த ஃபீல் இருக்காது. நல்ல அமல் பண்ணும் பொழுது நல்ல முறையில் அல்லாஹ்வுக்காக தான் பண்ணிருப்போம். நல்ல அமல் பண்ண பிறகு மக்கள் நம்மள அவங்களா வந்து புகழ்வாங்க. இந்த புகழ்ச்சி நமக்கு ஆகமான புகழ்ச்சி தான். எது வரைக்கும் இந்த புகழ்ச்சி நம்மள பூரிப்பு அடைய செஞ்சு விடக்கூடாது. நல்ல அமல்களை பண்ண பிறகும் சரி, மக்கள் நம்மள பாராட்டின பிறகும் சரி, பொதுவாக மனித உள்ளம் பூரிப்படையும், இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கும். இந்த இடத்தை சைத்தான் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிப்பான். இப்ப நம்ம சொல்லுவோம், சைத்தான் இந்த அளவுக்கு பின்னாடி இருக்க போறான், அந்த அளவுக்கு இருக்க மாட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்குது. சைத்தான் அல்லாஹ் கிட்டயே சொல்லிட்டு வந்திருக்கான், நான் நரகத்துக்கு போகும் பொழுது என்னோட இந்த உலக மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன். அப்ப சைத்தான் நமக்கா எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கான். இப்படி மனசு பூரிப்படையும் பொழுது இந்த இடத்தை கண்டிப்பாக பயன்படுத்துவான். இந்த பூரிப்படையக்கூடிய இந்த இடத்தை கொண்டு நம்ம உள்ளத்தை இன்னும் பெருசாக்குவான். என்ன நினைக்க வைப்பான், இந்த அளவுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பிக்கும் பொழுது இஹ்லாஸோட ஆரம்பிச்சிருப்போம், மக்கள் புகழ்ச்சிக்காக கிடையாது. அமல் செஞ்ச முடிஞ்ச பிறகு, மக்கள் புகழப்பட்ட பிறகு, நம்மள புகழ்ந்த பிறகு ஏற்படக்கூடிய இந்த பூரிப்பு சைத்தான் பெருமையில கொண்டு போய் முடிப்பான். இந்த அளவுக்கு மக்கள் உன்னை புகழ்றாங்கன்னா என்ன அர்த்தம், உன்னை போலவர் யாரும் கிடையாது. இந்த அளவுக்கு தேடி வந்து 10 பேர்ல உங்க 2 பேரை மட்டும் தேடி வந்து புகழ்றாங்க, 8 பேரை ஒண்ணும் மதிக்கல மக்கள். இப்ப என்ன அர்த்தம், இந்த 8 பேரை விட நீங்க 2 பேர் சிறந்தவங்க, உங்க 2 பேரை தவிர மீதமுள்ள 8 பேரும் இலக்காரமானவங்க, மக்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப உங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பெருசா இருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. பிற மக்களை இலக்காரமாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த உணர்வு அல்லாஹ்வுக்காக சொல்லி கொடுப்பேன், அல்லாஹ்வுக்காக சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த உணர்வு கண்டிப்பாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும், மிகப்பெரிய கொடூரமான முடிவை கொடுக்கும் இந்த அமல். இந்த உணர்வும் சரி அந்த அமலும் சரி. சலஃப்மார்கள்ல ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும். ஒரு சலஃப்மார்கள்ல ஒரு அறிஞரை பத்தி வரும். அவங்க தன்னுடைய பிள்ளையை கொண்டு போவாங்க, சஃபர் பயணம் பண்ணி போவாங்க. அந்த காலத்து பயணம் எல்லாம் இரவுல அதிகமாக நடக்கும். இந்த ஒட்டகத்துல இந்த குதிரையில போய்கிட்டு இருப்பாங்க. போகும் பொழுது ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த இடத்துல தங்குறாங்க, இரவு கழிக்கப்படுது, தூங்குறாங்க. மறுநாள் காலை எழுந்திருக்கும் பொழுது ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல அந்த அறிஞரும் அவருடைய பிள்ளையும் தொழுகிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுது முடிச்ச பிறகு அவங்களுடைய பிள்ளை இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு, அப்பா இங்க பாருங்க, நாம தஹஜ்ஜுத் தொழுது முடிச்சிட்டோம், இந்த மக்கள் எல்லாரும் பாருங்க இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே. கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் அந்த தூங்கிட்டு இருக்கிற மக்களை இலக்காரமாக பாக்குற மாதிரி இருந்துச்சு. நாம தொழுதுட்டோம் அப்பா, ஆனா இந்த மக்களை பாருங்க தூங்கிட்டே இருக்கிறாங்களே தொழுகாம, கொஞ்சம் இலக்காரமான வார்த்தைகளா தெரிய வந்துச்சு. அப்ப உடனே சொல்லி கொடுத்தாங்க, இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு பதிலாக நீ இவங்களை போல தூங்கியே கடந்திருக்கலாம். நீ என்னோட எழுந்து இந்த தஹஜ்ஜுத் நேரத்துல அல்லாஹ்வுக்காக தூக்கத்தை இனிமையான தூக்கத்தை விட்டுட்டு உது பண்ணிட்டு அல்லாஹ்வுக்காக நின்று தொழுது பாத்தியா, அல்லாஹ்வுக்கு மிகவுமே பிடிச்ச நேரங்கள் அந்த நேரங்கள்.
அல்லாஹ் கிட்ட தொழுவது கேட்கறது. இந்த நேரத்துல நீ என்னோட சொல்லுவதற்கு பதிலா இவங்களை போல நீ தூங்கியே கழிச்சிருக்கலாம். என்ன அர்த்தம்? அந்த இலக்காரமான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல எங்கேயும் வந்துடக்கூடாது. அப்ப அந்த நபர் வெளிப்படையா இலக்காரமானவங்கன்னு பேசல. என்ன சொன்னாங்க? நாம தொழுதுட்டோம், இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இதையே கண்டிச்சாங்க. இந்த வார்த்தைகள் நீ வெளிப்படுறதுக்கு பதிலாக இவங்களை போல் நீ தூங்கியே இருந்திருக்கலாம் சொன்னாங்க. அப்ப இதே போலதான் இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில நல்ல அமல்கள் செஞ்சவங்களுக்கு நரகத்தை கொடுக்கும், ஒரு சில கெட்ட அமல்கள் செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். நல்ல அமல்கள் செஞ்சா ஏன் நரகத்தை கொடுக்கும்? முதல்லயே சொல்லியிருப்பேன். சைத்தானை கொண்டு பெருமையை உள் நுழைப்பான், நம்ம உணர்வுகள் தப்பா உணர்வுகளா மாற்றுவான், உள்ளங்களை பூரிப்படைய செய்வான், பூரிப்படையும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துவான், எப்படியாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய வச்சிருவான். அதன் காரணமாக எவ்வளவு பேர் நல்ல அமலா இருக்கட்டும், நல்ல அமலுக்கு பதிலாக அல்லாஹ் தான் நரகத்தை கொடுத்துருவான். ஏன்? அந்த உள்ளத்துல ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் காரணமாக. அதே போல சில கெட்ட விஷயங்கள் இருக்கும், சில பாவங்கள் இருக்கும். அந்த கெட்ட விஷயங்கள், தவறுகள், பாவங்கள் செய்த நபர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். இது எப்படி பாசிபிள்? இதுவும் ஈஸியான விஷயம் தான். செய்யும் பொழுது கெட்ட விஷயமா இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிருப்போம். ஒரு சில நேரங்களுக்கு பிறகு, ஒரு சில நாட்களுக்கு பிறகு புரிஞ்சிருக்கும், தப்ப பண்ணிட்டோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் தடுத்த, நபி நமக்கு தள்ளி இருக்க சொன்ன தப்ப பண்ணிட்டோம். அப்ப மனசளவுல வருத்தம் ஏற்படும். அல்லாஹ் கிட்ட கையை உயர்த்துவோம், நெத்தி அல்லாஹ்வுக்கு முன்னாடி மண்ணுல போடுவோம், எவ்வளவு முடியுதோ அழுது அல்லாஹ் கிட்ட மன்றாடுவோம், தௌபாக்கல்ல ஈடுபடுவோம். இந்த தௌபா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அல்லாஹ்வுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கு அதிகமான சந்தோஷங்களை கொடுக்கிறது ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யும் பொழுது. இந்த தௌபாக்கள் அல்லாஹ் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். இந்த தௌபாக்கள் ஒரு முறை செய்ய மாட்டான். உண்மையான ஒரு முஸ்லிம் தௌபா செய்யறான் அப்படின்னா, எந்த பாவத்தை எண்ணி தௌபா செய்வானோ அந்த பாவம் எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருமோ அப்பப்பெல்லாம் அல்லாஹ் தௌபா செய்வான். நேத்து பாவம் பண்ணிருப்பேன், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், தௌபா செய்வேன். நாளைக்கு மறுபடியும் ஃபீல் ஆகும் பாவத்தை பத்தி, நாளைக்கும் தௌபா செய்வேன். ஒரு 10-20 வருஷம் கழிச்சு எனக்கு மவுத் வரும் வரைக்கும் எப்பப்பெல்லாம் எனக்கு இந்த தவறு எண்ணம் வருதோ, தவறு நினைக்கிறேனோ, அந்த நேரங்கள் எல்லா நேரத்திலும் தௌபா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப செஞ்சது ஒரு கெட்ட அமல் தான். அந்த கெட்ட அமலுக்கு பகிரமாக இவ்வளவு தௌபாக்கள். அல்லாஹ்வுக்கு தௌபா ரொம்ப பிடிக்கும், தௌபா செய்யறவங்களை இன்னும் அதிகமாக பிடிக்கும். செஞ்ச பாவங்களுக்கு பதிலாக அல்லாஹ் நரகத்தை கொடுத்திருக்கணும். அந்த பாவங்கள் மூலமாக ஏற்பட்ட தௌபாக்களின் வாய்ப்புகள் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த தௌபாக்கள் மூலம் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப நல்ல அமல்கள் அல்ஹம்துலில்லாஹ் பண்ணிருக்கும். அல்லாஹ் நமக்கு நல்ல அமல்களை செஞ்ச வாய்ப்பை கொடுத்திருக்கான். என்ன அல்லாஹ் கிட்ட பண்ணணும்? அல்லாஹ் கிட்ட அதிகமாக துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு நீ வாய்ப்பை கொடுத்த, நான் முயற்சி பண்ணேன், அல்ஹம்துலில்லாஹ் முழுமையா நீ ஆக்கி கொடுத்துட்ட, என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். இந்த அமலை எந்த அளவுக்கு இருந்தா நீ அதை அங்கீகரிப்பியோ அந்த அளவுக்கு நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் அமல் பண்ணிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ், என்ன முடிஞ்ச அளவுக்கு. எந்த அளவுக்கு இருந்தா, எந்த குவாலிட்டியில இருந்தா நீ அமலை ஏத்துப்பியோ, எந்த குவாலிட்டியில அமல் இருந்தா நீ ஃபிர்தௌஸ கொடுப்பியோ, அந்த அளவுக்கு நான் அமல் பண்ணேன்னு கேட்டா கண்டிப்பா தெரியல, இல்லன்னு தான் அர்த்தம் முடியும். நீ உன்னுடைய கருணையினால, யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்தினால, யா அல்லாஹ், உன்னுடைய மகிமையினால, உன்னுடைய விசாலமான அருளினால என்னுடைய இந்த நிறைய குறைகளால் சூழப்பட்ட இந்த அமலை ஃபிர்தௌஸை கொடுக்கக்கூடிய பெரிய தரம் உயர்ந்த அமலா மாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட நம்ம அமல்களை குறித்து நிறைய பேசணும். அவன் கிட்ட அதிகமாக பேசும் பொழுது பேராசையில் அதிகமாக படலாம். அல்லாஹ் கிட்ட பேராசைப்படுறது தப்பே கிடையாது. நபி சொல்லி கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா, வாழ்க்கையை விடுங்க, இன்னைக்கு காலையில இருந்து மதியம் வரைக்கும் என்னென்ன பண்ணிருப்போம் எடுத்து பார்த்தா நன்மைகளை விட பாவங்கள் அதிகமா எண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு பாவங்களின் உருவங்களா வாழக்கூடிய நாம, நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் கிட்ட நீங்க சொர்க்கத்தை கேட்கும் பொழுது சலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ் கிட்ட ஃபிர்தௌஸ் கேளுங்கன்னாங்க. ஃபிர்தௌஸ் நம்மள போல நார்மல் பீப்புளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரிவார்ட் கிடையாது. இந்த ஃபிர்தௌஸ் அடையறதுக்கு பெரிய தியாகங்கள் தேவை, இந்த ஃபிர்தௌஸ் அடையறதுக்கு பெரிய முயற்சிகள் தேவை. இந்த ஃபிர்தௌஸ் நபிமார்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். இந்த ஃபிர்தௌஸ் தான் சஹாபாக்கள் இருக்கும் இடமாக இருக்கும். இந்த ஃபிர்தௌஸ் தான் ஷுஹதாக்கள் சாலிஹீன் இருக்கும் இடமாக இருக்கும். அந்த ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு நபி எனக்கும் உங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிட்ட பேராசைப்படுங்க, அல்லாஹ் கிட்ட படுங்க. பேராசை எங்கேயும் தேவை கிடையாது. நாம செஞ்ச அமல் அல்லாஹ் கிட்ட எடுத்து பேசுவோம். யா அல்லாஹ், நான் பண்ணி முடிச்சிட்டேன், எந்த தரத்துக்கு இருக்கணுமோ அந்த தரத்துக்கு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியல. ஆனா நீ அந்த தரத்துக்கு உயர்த்தியா அல்லாஹ், எந்த தரத்தை கொண்டு ஃபிர்தௌஸ கொடுப்பி அது வரைக்கும் உயர்த்தியா அல்லாஹ்.
அல்லாஹ் கிட்ட அதிகமாக துஆக்கள் செய்வோம். அல்லாஹ் நமக்கு பெரிய அழகான வாய்ப்புகளை கொடுத்திருக்கான். இந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் அல்ல, அழகான ஆர்வம் அதிகமா இருக்கும். காலங்கள் கழிய கழிய ஆர்வங்கள் குறைய ஆரம்பிக்கும். காலங்கள் கழிய கழிய நம்முடைய ஃபேமிலியுடைய ரொட்டீன் லைஃப் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். அதுல நேரங்களை செலுத்துவோம். அதுல அதிக வாய்ப்புகள், அதுல ஓய்வுகளுக்காக வேண்டி ஓய்வு நேரங்கள் அதுக்கு ஒதுக்குவோம். அந்த நேரங்கள் எப்படி ஆரம்பத்துல நம்ம எண்ணங்கள் இருந்துச்சோ இறுதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை இன்னும் அதிகமாகிட்டே போகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இந்த இடத்தை விசாலமான இடமா ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய இந்த அழகான இடத்தை இதை கொண்டு இந்த உலக மக்களுக்கு, குறிப்பா இந்த பகுதி வாழக்கூடிய மக்களுக்கு உண்மையான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வெளிப்படுத்துவானாக. ஏற்படக்கூடிய பித்னாக்கள், சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பித்அத்துகளை விட்டு ஒரு சேர பாதுகாப்பு பெற்ற மக்கள் அல்லாஹ் என்னையும் சரி, உங்களையும் சரி, என் குடும்பத்தையும் சரி, உங்கள் குடும்பத்தையும் சரி, நம் சந்ததி அனைவர்களையும் ஒரு சேர அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு பெற்ற மக்கள் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, பொதுவான வெள்ளிக்கிழமை நினைவூட்டல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான இறுதி நபியாக, குறிப்பாக நமது நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறார். இந்த நபியின் மீது நேசம் எல்லோருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நம்ம உயிரை விட மேலாக நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். அப்பதான் உண்மையான முஸ்லிமாகவும் சரி, உண்மையான முஃமினாகவும் இருக்க முடியும். அந்த நபியின் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் எந்த உம்மத்திற்கும் இல்லாம நமது மக்களுக்கு கொடுத்திருக்கான். அதாவது நபியின் மீது அதிகமான ஸலவாத்துகளையும் சலாத்தினையும் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அன்பு கலந்த ஒரு கட்டளையாகவும் சொல்லி கொடுத்திருப்பான். எல்லா ஜும்ஆக்கள்லையும் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே வசனங்கள் தான். அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியின் மீது அருள் புரிந்திருக்கிறான். இன்னும் மலக்குமார்கள் அந்த நபிக்காக துஆக்கள் செய்த வண்ணம் உள்ளார்கள். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியின் மீது அருள் புரிந்திருக்கிறான். மலக்குமார்கள் அந்த நபிக்காக துஆக்கள் கேட்ட வண்ணம் உள்ளார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆக ஈமான் கொண்டவர்களே. வார்த்தையை கவனிக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை. அல்லாஹ் பொதுவாக மக்களேன்னு சொல்லல, முஸ்லிம்களேன்னு சொல்லல. அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அப்ப ஈமான் கொண்டவர்களேன்னு அல்லாஹ் தஆலா எந்தெந்த வசனங்களை ஆரம்பிப்பானோ அந்த வசனங்களில் முஃமின்களுடைய குணங்கள் கண்டிப்பா அடங்கி இருக்கும். அந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கலாம். நாம முஸ்லிம்ல இருந்து முஃமின் என்ற கேட்டகரிக்கு உயர்ந்துட்டோம், கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கலாம். எப்ப அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்ற வசனத்தை ஆரம்பிச்சு அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபியின் மீது அருள் புரிந்திருக்கிறான். மலக்குமார்கள் இவருக்காக துஆக்கள் செய்த வண்ணம் உள்ளார்கள். ஆஹா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அந்த நபியின் மீது, எந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறானோ, எந்த நபிக்காக மலக்குமார்கள் துஆக்கள் கேட்ட வண்ணம் உள்ளார்களோ அந்த நபியின் மீது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஸலவாத் ஏத்தி வையுங்கள், ஸலாத்தினை சொல்லி வாருங்கள். ரொம்ப அழகான வாய்ப்புகள். அல்லாஹ் நமக்கு முஃமின்களுக்கு சொன்ன அன்பான கட்டளைகள். முஃமின்களுடைய குணங்களில் ஒரு மிகப்பெரிய குணம் ஸலவாத்துகளில் நாவுகளை நினைப்பது. சுப்ஹானல்லாஹ். எப்பப்பெல்லாம் ஸலவாத்துகளை பத்தி பேசுவோமோ அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்துடுவோம். எங்கேயுமே அல்லாஹ்வுக்கு அடுத்துதான் நபி. அல்லாஹ்வுக்கு சேம் நபி கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நபி கிடையாது, அல்லாஹ்வுக்கு மேலையும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கண்டிப்பா நபி கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடுத்துதான் நபி. புகழ்ச்சி எப்படி நபியை அதிகமாக புகழணுமோ அவரை விட அதிகமாக யாரு புகழணும்? அல்லாஹ் புகழணும். அப்ப எல்லா நாட்களிலும் கண்டிப்பாக அல்லாஹ் அதிகமாக புகழணும். அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிக்கு அடுத்து நபியின் மீது ஸலவாத் இருக்கணும். வெள்ளிக்கிழமை நாளா இருக்குது, வெள்ளிக்கிழமையில நபியின் மீது ஸலவாத் செய்யறது மிகப்பெரிய சுன்னாவா இருக்குது, மிக சிறந்த நல்ல அமலா இருக்குது. ரொம்ப அதிகமாக ஸலவாத் செய்யணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் ரொம்ப அதிகமாக புகழணும். அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிக்கு பிறகு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்ன? முஸ்லிம் இல்ல, ஒரு முஃமின் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்ன? ஸலவாத்துகள் எடுத்து வைப்பது.
ஆக இந்த நாளில் நான் மறுபடியும் நினைவூட்டிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் பாதி நாள் நமக்கு முடிஞ்சு போயிருச்சு. இஸ்லாமிய கணக்கின் அடிப்படையில நேத்து நைட்ல இருந்து நேத்து மகரிபில இருந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பமாயிருச்சு. நமக்கு இந்த சூரியன் கணக்கு அடிப்படையில தான் நாள் முதல்ல இரவு அடுத்து வரும். இஸ்லாம் நிலவு அடிப்படையில இரவு முதல்ல நாள் பிறகு வரும், பகல் பிறகு வரும். அப்ப இரவு முடிஞ்சு போயிருச்சு, பகலுடைய பாதிரங்கள் முடிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு மகரிப் வந்தா வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சு போயிருச்சு. நமக்கு நைட்டு வரைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். நார்மல் கேலண்டர் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இஸ்லாமிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு மகரிபோட நமக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிருச்சு. அப்ப எவ்வளவு முடியுமோ மகரிப் வரைக்கும் அதிகமா செலவாத்துகள் சொல்லணும். குறைஞ்சது ஒரு 4-5 வாட்டியாச்சும் கண்டிப்பா இருக்கணும். மத்த நாள்ல ஒரு வாட்டி இருக்கா, இந்த வெள்ளிக்கிழமை 2-3 வாட்டி கண்டிப்பா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அசருக்கு பிறகு மகரிப் வரைக்கும் எவ்வளவு முடியுமோ துஆக்கள் அதிகமா ஈடுபடும். மறுபடியும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபியின் மீது அதிகமாக செலவாத்துகளை சொல்லக்கூடிய பழக்கத்துல கண்டிப்பா வரணும். நம்முடைய நாவுகள் அதிகமாக நினைய வேண்டியது அல்லாஹ்வுடைய திக்ருகளை கொண்டு, அதுக்கு பிறகு அதிகமா நினைய வேண்டியது நபியின் மீதான ஸலவாத்துகள் சலாமை கொண்டு இன்ஷா அல்லாஹ். உண்மையான முறையில் நபியின் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. அல்லாஹ் எதுவரை நம்மை வாழ வைப்பானோ உண்மை முஸ்லிமாக வாழ வைப்பானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ உண்மையான சிறந்த ஈமானிய நிலையை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.